Welcome to Tamil Railfanning from SAFFRON VANDE BHARAT inaugural journey start பண்ணலாம் வாங்க. அப்படியே வாங்க 120 வெளில போகலாம். ட்ராக் சவுண்ட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ட்ராக் சவுண்ட் வெளில இருக்கு எப்படின்னு பாருங்க. $130 ட்ராக் சவுண்ட். ஸ்கிப்பிங் 52 ஸ்கிப்புங்க 130. உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். அடியார் ஆனந்த பவனோட ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸு. கேபின் ரைடை பார்க்கலாம். ஓகேவா, ஹாங் கூட வாங்க. ஸ்டார்டர் போட்டாங்க. இப்போது டிபார்ட் ஆக போகுது நம்மளோட மினி வந்தே பாரத், சாஃப்ரான் வந்தே பாரத். வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெயின் வேறு ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து மீட் பண்ணோம். ஓகேவா, பாய். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் Railfanning ஃபிலிம்ஸ். எங்கே இருக்கோன்னா சென்னை சென்ட்ரலில் இருக்கோங்க. அண்ட் இனியோட டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 12. ரொம்பவே முக்கியமான நாள். இன்றைக்கி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்து 10 வந்தே பாரத், அதாவது 10 புது வந்தே பாரத் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அதோட இனாக்ரேஷன் இன்றைக்கி நடக்க போகுது த்ரூ த இந்தியா. மொத்தம் 10 நியூ வந்தே பாரத். அதோட லிஸ்ட் நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துருவாங்க. ஸோ இந்த 10 வந்தே பாரத் மட்டும் இல்லாமல் 4 வந்தே பாரத் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதோட லிஸ்ட்டும் நான் இங்கே கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு 2 புது பேசஞ்சர் ட்ரெயினும் வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆசன்சோல் ஹத்தியா அண்ட் இன்னொன்று வந்து பிட்வீன் திருப்பதி டு கொல்லம். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டெல்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எங்கே ஜேர்னி பண்ண போகிறோன்னா சென்னை டு பெங்களூர் போக போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்து சாஃப்ரான் வந்தே பாரத்தாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு புதுசாக கொடுக்கப்பட்டிருக்க ரேக் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் வந்தே பாரத். ஸோ வாங்க போகலாம், சென்னை டு பெங்களூர் போகலாம். ஆக்சுவலாக இது மைசூர் போகணும், பட் ஆனால் இன்றைக்கி வந்து பெங்களூர் வரைக்கும் தான் போகுது. ஸோ அது என்ன மேட்ரு அதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்த நம்மளோட ஃபெலோ ரயில் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்ஆர் அண்ட் எஸ்டபிள்யூஆர் அஃபிஷியல்ஸ்க்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்மளோட ஜேர்னி, இனாகுரல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கைஸ், நம்மளோட சொவீனியர் பாஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ இதான் பாஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாஸ் இப்படி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ரான் விவி பேபி அங்கே இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு க்ளோசர் லுக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். கைஸ், எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஆரஞ்சு, கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது இந்த விவி. சரி வாங்க உள்ளே போயிடலாம். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிஹெச் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ ஆன் போர்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து க்ளீனிங்கெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, இப்போ ஆள் யாருமே இல்லை, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் க்ரீனில் காமிக்குது. அண்ணா வெளில வந்துட்டானாக்கா உள்ளே போய் நம்ம வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து வாஷ்ரூம் உள்ளே இருக்கோங்க. ஸோ வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். எப்பவுமே தரமாக இருக்கும் வந்தே பாரத்தோட வாஷ்ரூமு. சும்மா ஃப்ளைட் ரேஞ்சில் இருக்கும்.
ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இனாகுரல்னால ஃப்ரெஷ்னரு, ரூம் ஃப்ரெஷ்னரு செம்ம அதிகமாக இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்புங்க, தண்ணி வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப் டிஸ்பென்சர் இருக்குது. ஸோ இங்கே லிக்விட் சோப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரையர் இருக்குது. அண்டு நீங்கள் ஏதாவது கிளாத் எடுத்து வந்தீங்கன்னாக்கா இங்கே ஹேங் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் வந்து கிளாத்ஸ் ஏதாவது ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தான் மெயின். ஸோ வெஸ்டர்ன் ஸ்டைல் வாஷ்ரூம் இருக்குது. ஜெட் ஸ்ப்ரே இருக்குது, கீழே ஜகம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டஸ்ட்பின் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளஷ் பண்ணுறது அது எங்கே இருக்குது, ப்ரெஸ் ஃபார் ஃப்ளஷ். ஸோ பண்ணிங்கன்னா ஃப்ளஷ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குது, ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ வாஷ்ரூம் பார்த்தாச்சு. எல்லாம் வந்தே பார்த்து நம்ம வந்து வாஷ்ரூம் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம நீட்டாக இருக்குங்க, ஒரு மாதிரி கிளாஸாக இருக்குது. ஏதோ சவுண்ட் கேட்குது, மேபி டோர் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில். ஸோ இப்போ வெளில போயிடலாம். மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் ஸ்மோக்கிங்கெல்லாம் பண்ணாதீங்க இங்கே. ஸோ ஸ்மோக் பண்ணிங்கனாக்கா ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மாட்டிப்பீங்க, ஃபைன்ஸ் எல்லாம் போடுவாங்க, இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ஸ்மோக்கெல்லாம் பண்ணாதீங்க எப்போவுமே வந்தே பாரத்தில். டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வெளில போகலாம். வெளில போயிட்டு டோர் க்ளோசிங் சீன் எடுத்துகிட்டு அப்படியே ஆன்போர்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். 1:30 பறக்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் அப்படியே இன்டீரியர்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சிசி கோச்சிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே இருக்குது. இங்கே வந்து நியூஸ் பேப்பர் ஹோல்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே ரிக்ளைனர் இருக்குது. இந்த ரிக்ளைனர் ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பின்னாடி போய்க்கலாம், முன்னாடி வந்துக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. கால் வச்சுக்கிறதுக்கும் இங்கே சூப்பரான ஒரு இடம் இருக்குது. இப்படி கால் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே இருக்குது. தேங்க்யூ. ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து ரயில் நீர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் இன்னும் கிளம்பல. ஸோ கிளம்ப போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். ரயில் நீர் கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இங்கே பாருங்கள், நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ரயில்வே எம்ப்ளாயீஸு அண்ட் ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆன் போர்டு. அப்படியே வாங்க 120 வெளில போகலாம். ட்ராக் சவுண்ட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ட்ராக் சவுண்டு வெளில இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள். $130 ட்ராக் சவுண்ட்.
ஸ்கிப்பிங் அம்பத்தூர் ஸ்கிப்புங்க 130. ட்ராக் சவுண்டு நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் நம்மளுக்கு வந்து ஒரு வெல்கம் ஃபுட் கிட் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கைஸ், இந்த பாக்ஸ் வந்து பிச்சாச்சுங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். அடியார் ஆனந்த பவனோட ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸு. ஸோ இது வந்து இனாகரலில் மட்டும். ஸோ கமர்ஷியல் ரனில் இது இருக்காது. வேறு ஃபுட் இருக்கும், வேறு ஃபுட் மெனு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நந்தினி பீனட் கேண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ முறுக்குங்க. ஸோ முறுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மிக்சர், இது ஒரு மிக்சரு. அண்ட் ஒரு ரியல் ஃப்ரூட் மிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் ஜூஸு, மேங்கோ ஃப்ரூட் ஜூஸு அண்டு ஒரு பாதுஷா கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் கைஸ். அரக்கோணம் ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக அரக்கோணம் ஸ்கிப் பண்ணுவோம். சாய் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான காட்பாடி ரீச் ஆகிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes தான் ஹால்ட்டு. உள்ளே ஏறிட்டு ட்ரெயினோட டைம் டேபிள் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க போகலாம். உள்ளே ஏறிட்டு பேசுவோம். கைஸ், இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 20663 மைசூர்லேருந்து காலைல 6 மணிக்கு கிளம்புதுங்க. 6 மணிக்கு கிளம்பி எப்படி ரூட்டிங் பார்த்தீங்கன்னா, மாண்டியா வந்துட்டு மாண்டியாவிலேருந்து எஸ்எம்இடி வந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம், அதுக்கப்புறம் ஜோலாபேட், காட்பாடி, அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் வந்து சேருது. சென்னை சென்ட்ரல் எத்தனை மணி வந்து சேருதுன்னா 12:20 மதியம் வந்து சேருதுங்க. வந்துட்டு ட்ரெயின் நம்பர் 20664 அப்படின்ற ட்ரெயின் நம்பரோட சென்னை சென்ட்ரல்லேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புதுங்க. 5 மணிக்கு கிளம்பி அதே மாதிரி காட்பாடி, ஜோலார்பேட்டு, அப்புறம் கிருஷ்ணராஜபுரம், அதுக்கப்புறம் எஸ்எம்பிடி, மாண்டியா, மைசூர் போய் சேருது. எத்தனை மணி போய் சேருதுன்னா நைட்டு 11:20 போய் சேருதுங்க. இதான் அந்த ட்ரெயினோட டைம் டேபிள். இந்த ட்ரெயின் வந்து எல்லா நாளும் ரன் ஆகும் எக்ஸப்ட் வெட்னஸ்டே. ஓகேவா, ஜோலார்பேட் வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஹால் தான், கமர்ஷியல் ஹால்ட் கிடையாது. ஸோ இதான் இந்த ட்ரெயினோட டைம் டேபிள். ஸோ இந்த ட்ரெயின் வந்து எஸ்எம்பிடியில் போய் இன்றைக்கி வந்து முடிய போகுது, மைசூர் வரைக்கும் போகாது. அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெயினில் டீபோர்ட் பண்ணிட்டு கிருஷ்ணராஜபுரம்லாம் நம்ம வந்து பேசலாம். ஓகேவா, கிருஷ்ணராஜபுரமில் இறங்கிட்டு நம்ம வந்து டிபாசிட் எடுக்கலாம் வெளில. அப்போது நம்ம வந்து பேசலாம். இந்த ட்ரெயின் வந்து கொஞ்ச நாளைக்கு எஸ்எம்பிடி வரைக்கும் போகுது, மைசூர் வரைக்கும் போகாது. மைசூர் வரைக்கும் எப்போ தந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வாணியம்பாடி ஸ்கிப் எடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து ஜோலாபேட் வரப்போகுது. ஸோ ஜோலாபேட் இறங்கி வெளில போயிட்டு லைட்டாக அப்படியே எக்ஸ்டீரியர்ஸ் காமிக்கலாம் சன்லைட்டில். ஓகேவா, வாங்க.
ஆக்சுவலாக ஜோலார்பேட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஹால் தான், கமர்ஷியல் ஹால் கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி இன்னாகுரல்லையும் சரி கமர்ஷியல் ரன்லேயும் சரி இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஹால்ட் தான், கமர்ஷியல் கிடையாது. మెంబర్స్ కుప్పము అంటే కేఆర్పురం వరకు கைஸ் இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் இருக்கோங்க. ஸோ நான் ஏறும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கல எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜோலார்பேட்டில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 2/2ங்க, 2/2 ரேஷியோவில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள் சீட்டும் இருக்குது. இதில் ரொட்டேட்டபிள் சீட்டு அண்ட் ட்ரே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பாருங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ட்ரே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். நம்ம சிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருந்துச்சு ட்ரே. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு. இதில் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இப்படி உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கீழே வந்து லிவர் டோருக்கு பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே க்ரீன் காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே க்ரீன் காமிச்சாக்க நீங்கள் இந்த பக்கம் திருப்பணும், இந்த பக்கம் திருப்பக்கூடாது. இங்கே லிவர் அழுத்திட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸும் காமிச்சாச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு. ஸோ இதுலேயும் வந்து ப்ளூ கலரிங் தான் கொடுத்துருக்காங்க சீட்டிங்க்கு. ஸோ அங்கே நம்மளோட சிசி கோச் வந்து ப்ளூ கலர் தான். ஸோ இதுவும் ப்ளூ கலர் தான். இன்கேஸ் இது வந்து ரெட் இருந்தாக்கா நல்லா வைப்ரண்ட்டாக இருந்திருக்கும். பட் ஃபுல்லாகவே ப்ளூவில் அடிச்சு விட்ருக்காங்க. லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, மற்றபடி சேம் தான் அதோட. ஆனால் இங்கே லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, ரொட்டேட்டபிள் சேர் இருக்குது, நீங்கள் வந்து திருப்பி வியூஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு நம்மளோட சீட்டில் போய் உட்காரலாம். வாங்க கைஸ், நம்ம ட்ரெயின் இப்போ கேஆர்புரம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து கிருஷ்ணாஜபுரம்லேயே வந்து இறங்க போகிறோம். இறங்கிட்டு இதோட டிபாசிட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு, C1 கோச்சில் வந்தாச்சு. இப்போது முன்னாடி போயிட்டு கேபின் ரைடை பார்க்கலாம். ஓகேவா, ஹாங் கூட வாங்க.
கைஸ் கிருஷ்ணராஜபுரம் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி கிருஷ்ணராஜபுரம்லேயே வந்து முடியுது. ஸ்டார்டர் போட்டாங்க. இப்போது டிபார்ட் ஆக போகுது நம்மளோட மினி வந்தே பாரத், சாஃப்ரான் வந்தே பாரத். ஆமாங்க, எனக்கு ஸ்டார்டர் தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஹாங்கோட இந்த டிபார்ச்சர் ஸ்பாட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெயின் வந்து எஸ்எம்விடி போகுது, மைசூர் போகலை. ஏன் அப்படின்னா மைசூரில் வந்து அந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினோட மெயின்டெனன்ஸ், கோச் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மைசூர் போகலை, எஸ்எம்விடி போகுது. 4ஆம் தேதி வரைக்கும் இதேமாரி தான் எஸ்எம்விடி வரைக்கும் போகுது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் போகும். ஓகேவா? ஸோ இப்போது வாங்க அப்படியே டிபார்ச்சர் எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. ஒரு பாய் சொல்லி முடிச்சுடுவோம். நீங்கள் வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெயின், வேறு ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்.